இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நானா நன்னயம் செய்து விடர். ஓ, என்னைய தெரிஞ்ச குரலையே சொல்லிகிட்டு இருக்க, ஏதாச்சும் தெரியாத குரலாக சொல்லி விளக்கம் சொன்னால் நல்லாயிருக்கும். நீங்கள் நினைக்கலாம், முதல்ல தெரிஞ்ச குரலுக்கு விளக்கம் தெரியுதான்னு பார்ப்போம். இன்னா செய்தாரை ஒருத்தன் நம்மளுக்கு துன்பம் செஞ்சால், புரியுதுங்களா, அவனுக்கு நன்மையை செய். இது எப்படி ஏற்றுக்க முடியும்? நான் சொல்ல புரியுங்க. முதல் நாள் ஒருத்தன் நம்மளை போட்டு அடித்து போட்டுடுறான். அவனுக்கு மக்கா நாள் ஒரு 1000 ரூபா கொடுத்து நீ வச்சுக்கடான்னு சொல்கிறோம். அதுதானே சொல்கிறாரு, இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நானா நன்னயம் செய்து விட. அவருக்கு ஏதாச்சும் உதவி செய்யும். ஏன் அப்படி சொன்னார்? ஒன்றும் இல்லை, உங்களை முதல் நாள் ஒருத்தன் அடிச்சிடறான். மக்கா நாள் ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறான். அண்ணே நான் வாங்கி தரேன்னு இந்த சாப்பாடை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் மனம் என்ன நினைக்குமா, சரி உன்னை போய் அடிச்சு விட்டாங்கடா, பெரிய முட்டாள்தனம் செஞ்சுட்டான்னு காலத்துக்கும் உங்களை எதிரியாக நினைக்க மாட்டான், நண்பனாக நினைப்பான். அதுக்கு தான் அவர் அந்த மாதிரி சொல்கிறார், இன்னா செய்தாரை ஒருத்தர்